நஜ்து வந்து பல்வேறு ஹதீஸ்களில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க. இன்னொரு ஹதீஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நஜ்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, யமன் நாட்டு திசையை கை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை அதோ அங்கே இருக்குங்கிறாங்க. யமன் நாட்டை டைரக்ஷனே காட்டி சொல்றாங்க, இறை நம்பிக்கை இந்த ஊர் சார்ந்தது அப்படிங்கிறாங்க. கல்மனமும் இரக்கமற்ற கடின சுபாவமும் ஒட்டகத்தின் வாள்களை பிடித்தபடி அவற்றை அதட்டி கொண்டே நாடோடிகளாக சென்று கொண்டிருக்கும் ஒட்டக மேய்ப்பாளரிடையே அது காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அங்கிருந்து தான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும், குழப்பங்களும் தலை தூக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல நஜ்துங்கிற பேர் இல்ல, ஆனா இந்த ஷைத்தானுடைய கொம்பு குழப்பங்கள், அதாவது ஃபித்னா தலை தூக்கும்ங்கிற அந்த ரெண்டு கூடுதல் விவரங்கள் இருக்கு. எப்பயுமே ஒரு ஹதீஸை பார்க்கும்போது சொன்னல, ஒரு ஹதீஸுடைய டீட்டெயில் பல ஹதீஸில் கிடைக்கும், அதோட எக்ஸ்பிளனேஷன் பல இதில் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அவங்க நஜ்தை பற்றி கூடுதல் ஒரு தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டக மேய்ப்பாளர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிம்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அவங்களுடைய கல்ச்சர் என்னன்னா ஒட்டகம் மேய்க்கிறதுல ஆடு மேய்க்கிறது. மதீனாவாசிகளுடைய கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஆடு மேய்க்கிறது. அப்போ ஆடு மேய்க்கிறது அவங்களுடைய கல்ச்சர். அப்போ மக்காவாசிகள் தான் ஒட்டகம் மேய்ச்சாங்க, ஆனால் இவங்க நஜ்து கிடையாது இல்லை, ஏன்னா அவங்க மக்காவுக்குள்ளே இருக்காங்க. இப்போ மக்காங்கிறது ஹிஜாஸுக்குள்ளே இருக்குது, அப்போ நஜ்து சார்ந்தது கிடையாது. அப்போது இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அரபுகள் வந்து அந்த இடத்துல ஒட்டகங்கள் மேய்ச்சிட்டு இருந்தாங்க, பாலைவனத்தில் இருந்தாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இது கூட இருக்கும் பாருங்க, அந்த ரசூலா வந்து சூறையாடிட்டு போகிறது, அந்த கொலைகார அந்த வேலை செய்கிறது, ரசூலா ரொம்ப தொந்தரவு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஒரு அடையாளம் கூட வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த இன்னைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் வந்து என்னவா இருக்குது, அந்த ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று போடுறாங்களா, ஒரு துணி போட்டு மேலே ஒரு ரிங்கு மாதிரி போடுறாங்க பாருங்க. இந்த ரிங்கு வந்து அது ஆக்சுவலாக அது ரிங்கு கிடையாது, அதுக்கு பேர் வந்து உக்கால் அப்படிம்பாங்க. அது சவுதியில் வேலை செய்கிறவங்க கிட்டே கேளுங்க, உக்கால் அப்படிம்பாங்க. உக்கால் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒட்டகத்தை கட்டி போடுறதுக்காக பயன்படுத்தப்படுற அது கயிறு. அதுல இருந்து தான் அக்குல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கூட வந்தது. அதாவது குர்ஆன்ல வந்து அக்குல் அப்படின்னு சொல்லி வரும்ல, அறிவுக்கு அக்குல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். அறிவுக்கு ஏன் அக்குல்ங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்னா, அறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை வந்து தடுத்து நிறுத்தக்கூடியது. இப்போ ஒரு நெருப்பு இருக்கு, அதுல கை கொண்டு போய் நம்ம வைக்க போனோம் அப்படின்னா நமக்கு அது எதை இழுத்து பிடிக்கும், நம்மளுடைய அறிவு வந்து தடுக்கும். முளையா அது வந்து அறிவு அந்த நெருப்பை நோக்கி நீ போகாத, அது வந்து சுற்றும் அப்படிங்கும் போது அந்த அறிவு இழுத்து பிடிக்கும். ஸோ அதற்காக அறிவுங்கிற அந்த வார்த்தைக்காகவே அந்த அக்குலுங்கிற அந்த இது பயன்படுத்தப்படுது. அந்த அக்குலுங்கிற அந்த சொல் எதிலிருந்து பிறந்தது அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, ஒட்டகத்தை கட்டி போடக்கூடிய அந்த கயிறு தலையில சுத்துவாங்க, அதற்கு பேர் உகால் அப்படிம்பாங்க. அதில் இருந்து தான் அக்குலுங்கிற வார்த்தை அரபி மொழியில பிறந்தது. ஸோ விஷயம் என்னன்னா, அந்த ஒட்டகத்துடைய கயிறு தான் தலையில கட்டுவாங்க. அது வந்து என்ன போச்சு, இன்னைக்கு ஒட்டகம் மேய்க்கிறத விட்டுட்டு அவங்க BMW கார் ரோல்ஸ் ரைஸ்னு போயிட்டதுனால அது அந்த காலத்து பாரம்பரியமா அது அடையாளத்துக்காக அவங்க என்ன பயன்படுத்துறாங்க, அது ரிங்கு மாதிரி அதை பயன்படுத்துறாங்க. இந்த ரிங்கு யாரெல்லாம் மாட்டியிருக்காங்களோ அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த கூட்டத்தினர். கல்மனம் படித்த இரக்ககுணம் இல்லாத ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்த பாலைவனத்தை சார்ந்த நஜ்து பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள். இன்னைக்கு அவர்களிடத்துல தான் இன்னைக்கு வந்து அரபுகளுடைய அந்த சவுதியுடைய ஃபுல் நிர்வாகமும் வந்து இருக்கு. இது வந்து நாம வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவோ அவங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, இருக்கிறத நம்ம சொல்றோம், அவ்வளவுதான் விஷயம். அப்போ இதை வந்து நீங்க சொல்ற விஷயங்கள் கிராஸ் வெரிஃபை நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த அவுக்காலுங்கிறது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த ஒட்டக நாடோடிகள் யாரு, அவங்க தான் அங்க ஷைத்தானுடைய கொம்புக்கு சொந்தக்காரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈராக் வாசிகள் ஒட்டகம் மேய்ச்சாங்களா, ஈராக் வாசிகள் பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ச்சாங்க. ஈராக் பாலைவனமா என்ன? அப்போ அது வந்து அது குறிக்காது. அப்போ நஜ்தை ரிலேட் பண்றோம்னா நஜ்தை ரொம்ப ரிலேட் பண்ண முடியும். அது நிறைய ஹதீஸ்கள் அதுல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்துக்கு போருக்கு போனாங்கன்னு புகாரில ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ்ல நீங்க எடுத்து பாருங்க, எந்த பகுதியில் ரசூலா போரிட்டாங்கன்னு. அப்போ அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லாமே கிளியர் ஆயிரும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த ஹதீஸ்ல